ரைட். ஓகே நம்ம விஜய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வந்து பேச போகிறோம். ஆன்லைன் ஆப் மூலமாக வந்து தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஃபோன் கால் வந்து பேச போகிறோம். பேசி அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்போம். ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்போம். அதுபோல் சில கான்வர்சேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஹலோ. ஹலோ. பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஸோ உங்க பேர் என்னது? தமிழரசி. உங்க பேர்? என் பேர் சாய். ஓகே, போய் சொல்றீங்களா? இல்லை, உண்மைதான் சொல்கிறேன். என் பேர் சாய். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல். ஓகே, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஓகே சரி. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி கேட்கலாமா? அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்கள். ஹலோ. உங்ககிட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்களா? சொல்றேன். ஓகே. உங்களோட ஃபேவரட் ஃபுட் எது? பிரியாணி. பிரியாணி. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே. உங்களோட ஃபேவரட் கலர்? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. இந்த கலர் பிடிக்கும் அப்பெல்லாம் எதுவும் கிடையாதா? அப்பெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ உங்களோட ஃபேவரட் ஹீரோனா யாரு? அதுவும் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. சரி, டேரக்டர், ஃபேவரட் டேரக்டர்? அதுவும் கிடையாதா? அதுவும் கிடையாது. சரி, ஓகே. உங்க கையில சடனா 1 கோடி ரூபா கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன். என்னமா நீனு? ஏதாவது செலவு பண்ண மாட்டா? உனக்கு ஒன்றும் ஆசை இருக்காது? ஃபாரின் போகணும், இங்கிலாந்து போகணும், ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்லாம்? அப்படிலாம் ஆசை இல்ல. ஆ, எங்க அம்மா நல்லா பாத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது பாடுறீங்களா? ஒரு பாட்டு உனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பாட்டு ஏதாவது பாடுறீங்களா? இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஏதோ பிளான் பண்றீங்களா? பிளான்லாம் பண்ணலைங்க, சும்மா ஒரு ஃபன்னு தான். சும்மா ஒரே மாதிரி அரைச்சமா வரைக்காம வித்தியாசமா ஏதாவது கேள்வி கேட்கலான்ட்டு. ஓ, ஃபேவரட் சாங்லாம் எதுவும் இல்ல. ஏதா கேப்பேன். ஆ சும்மா சாங்ஸ் கேக்குறதா அவனுங்க. சரி, ஏதாவது ஒரு 4 லைன் பாடுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு. டக்குனு கேக்குறீங்க, எனக்கு பாட வரல. பாட இல்லையா? பேசுறதே பாடுற மாதிரி இருக்குங்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே. இப்போ வேற என்ன கேட்கலாம்? நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ் ஃபேவரட்டாக ஒரு பிளேஸ்னு உங்களுக்கு இருக்கும்ல, நான் இந்த இடத்த போய் விசிட் பண்ணுப்பா. இப்போ எவரெஸ்ட் சிகரத்துக்கு போகணும், இல்லை சுவிட்சர்லாண்டு போகணும், அதுமாதிரி ஒரு பிளேஸ் போகணும்ல, அதுமாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கா உங்களுக்கு? நத்திங். அதுவும் நத்திங்கா? அதுவும் கிடையாது. ஓகே. சரி, இப்போ கடவுள் உங்கள் கண் முன்னாடி வராரு, ஒரு வரம் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் எந்த வரம் வந்து வேணும் எங்கள் கடவுள்கிட்ட? வாழ்க்கையில யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காதீங்க, அவ்வளவுதான். யாருக்குமே பொது நோக்கத்தோட வரம் கேட்பீங்க? அவ்வளவுதான். ஆனால் கஷ்டம் கொடுத்தா தானே அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் கட்டு, அது மூலமாக தானே அதுக்கடுத்து நம்ம ஒழுங்காக இருப்போம். கரெக்ட். அதுக்காக அதுலயே அவங்க வந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி கொடுக்க கூடாதுல்ல. ஓ, அப்படியாங்களா? ஓகே. ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதப்பா அப்படின்ற ஒரு பாடத்தை மட்டும் கற்று கொடுத்துடு அப்படின்ற, அப்படி தானே சொல்கிறீங்க? அவ்வளோதான். ஓகே ஓகே. சரி, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா மனுஷங்க, அது யார் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்? இருக்காங்க. ஸோ உங்கள் பேர்? சங்கவி. சங்கவி. அங்கவை சங்கவி அந்த மாதிரியா? அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப பிடிக்கும். ஓ, ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்கள் திண்டுக்கல்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல் என்ன ஃபேமஸு? பூட்டு பிரியாணி. பூட்டு பிரியாணி தான் ஃபேமஸா? ஓகே. வேற என்ன கேட்கலாம்? ஓகே. நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா? படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? காலேஜ் செகண்ட் இயர். கோர்ஸு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸா? ஓகே. சரி, நீங்கள் தியேட்டரில் போய் ஏதாவது நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது வரைக்கும் நான் தியேட்டரே போனதில்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. தியேட்டர் பக்கமே போனது கிடையாதா? தியேட்டர் பக்கத்துல போயிட்டு ஆனா தியேட்டருக்குள்ள போனதில்லை. ஓ, எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துருவீங்களா? ஆமா, அப்படிதான். ஐயோ. சரி, ஓகே. ஆக்சுவலாக நான் ஒரு யூடியூபர், முயற்சி செய்யணும், ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். ஓகே ஓகே ஓகே.
நீங்க ஏதாவது கேட்கணுமா வேற ஏதாவது? இல்ல இது ஏதாவது எடுத்து யூடியூப்ல போடுற மாட்டீங்கல்ல? யூடியூப்ல போட மாட்டீங்களா அப்படிங்கிறீங்களா? அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன். ஐயோ, என்ன இப்படி பண்ணிருக்கீங்க? இல்ல ஆடியோ மட்டும் தான், வேற எதுவும் வராது. சரி, என் நேம்ல எடுத்துடணும். மத்த எந்த பேரையும் போட்டாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே, நான் சும்மா ரேண்டமா கனெக்ட் பண்ணேன். அது டக்குன்னு பேர் தமிழ் யூடியூப் சேனல், இது தமிழரசின் பேர் வந்துச்சு. சரி அதான் அது டக்குன்னு வந்தது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரீயாக தான் பாருங்க, முயற்சி செய் நம்ம சேனல் பேர். சரி, எங்க வீட்ல யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்காம இருந்தா சரி. நீங்க நல்லா தானே ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எல்லா கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கணும், டக்குன்னு யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமங்கிறீங்க. அவர் அன்னை தர சரஞ்சுக்கு பேசியிருக்கீங்க. ஐயோ, அப்பதான் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு நீங்க சொன்னது கேட்ட பயமா இருக்கு. ஓகே 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 சரி, ஓகே. அழைத்தமதற்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே சரி, ஓகே, தேங்க்ஸுங்க. ஓகே, நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்க. ஓகே. நீங்க படிக்கலையா? நான் படிச்சிருக்கேன், வாழ்க்கையை பத்தி பாடங்கள் படிச்சிருக்கேன். காலேஜ் போகலையா? இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். சும்மா சைடில் அந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டு கிடப்பேன். ஓகே, என்ன கம்பெனி? ஒரு மெடிசின் கம்பெனி, அது சென்னை சைடு. ஓகே ஓகேங்க, நமக்கு செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.